3 அதிகாரங்களை முடிக்க போகிறோம். ஆக்சுவலி வாசிச்சாவது முடிச்சிருக்கோம் அட்லீஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 3 அதிகாரங்களை வாசித்து முடிச்சாச்சு. 4வது அதிகாரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 அதிகாரங்கள் 4, 5, 6 இந்த கடைசி 3 அதிகாரங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 2ஆம் பகுதி. இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் நம்ம படித்தோம் இல்லையா, ரோமருக்கு எழுதின நிருபம் படித்தோம் இல்லையா. 11 அதிகாரங்கள், அதுக்கப்புறம் 12லிருந்து 16 வரைக்கும் அப்படின்னு 2 பகுதியாக இருக்குது. அதே மாதிரி எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபமும் முதல் 3 அதிகாரங்கள் ஒரு பகுதியும் 4, 5, 6 அது இன்னொரு பகுதியுமா இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நிருபம் முதல் 3 அதிகாரங்களை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கிட்டா 4, 5, 6ல் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களோட நம்ம கனெக்ட் பண்ணி என்ன செய்ய முடியும், படிக்கணும். எப்படி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முதல் 11 அதிகாரங்களை நன்றாக புரிந்து கொண்டால் 12லிருந்து 16 வரைக்கும் உள்ள அதிகாரங்களை நம்ம அதன் வெளிச்சத்தில் தான் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணணும். முதல் 11 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களினுடைய வெளிச்சத்தில் தான் 12லிருந்து 16 வரைக்கும் நம்ம வியாக்கியானம் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு அதில் வாசிச்சுட்டு அதில் இருக்கிறது இது அப்படின்னு சொல்லி பேசக்கூடாதோ அதே மாதிரி தான் எபேசியருக்கு எழுதின நிருபம். முதல் 3 அதிகாரங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை வச்சு தான் 4, 5, 6ல் நம்ம புரிஞ்சிக்கவே முயற்சி செய்யணும். ஏன்னா இது ஒரு கடிதம். இந்த ஒரு கடிதத்தில் ஒரு பகுதி சில விஷயங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறதுக்காகவும் சொல்கிறதுக்காகவும் நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகவும் சில விஷயங்களை தெரியாததை கற்றுக் கொடுக்கறதாகவும் போதனை ரீதியாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. 4, 5, 6 சொல்லப்பட்ட போதனைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரங்களாக இருக்குது. சரி, இப்போ நம்ம முதல் 3 அதிகாரங்கள் ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜெபத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம போன வாரம் என்ன செஞ்சோம், படித்தோம். போன வகுப்பில் படித்தோம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே ப்ரேயரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் 3வது அதிகாரத்தினுடைய கடைசி கிளாஸாக இருக்கும். அதாவது முதல் பகுதியினுடைய கடைசி கிளாஸாக இருக்கும். நம்ம இந்த 3வது அதிகாரம் 14லிருந்து 21 வரைக்கும் அவர் ஜெபித்த ஜெபங்களில் இதற்கு முன்பதாக முதல் 1, 2, 3வது அதிகாரத்தில் 13வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளோடு இருக்கக்கூடிய லிங்க்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜபமே அடுத்த பகுதிக்குள்ளே அவர் போகிறார் இல்லையா. 3வது அதிகாரம் என்ன பண்ணுறாரு, அடுத்த பகுதிக்குள்ளே போகிறார். நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. கிளைமேட்டா ரைட். ஓகே, இதுதான் எபேசியருக்கு எழுதின நிருபம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இதை நம்ம பாதியாக பிரிக்கலாம். முதல் 3 அதிகாரம் 4லிருந்து 6 அதிகாரம் இது 2வது பகுதி. இது போதனை அல்லது உபதேசம், ஆங்கிலத்தில் சொன்னால் டாக்ட்ரின். 2வது பகுதி என்னென்னா ப்ராக்டிக்கல், நடைமுறை வாழ்க்கை. வாழ்க்கைக்கான குறிப்புகள். இந்த நடைமுறை வாழ்க்கைக்கான குறிப்புகள் ஏதோ திடீர்னு வானத்துலேருந்து சொல்லலை. இந்த போதனையின் அடிப்படையில் தான் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கான குறிப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த பவுலினுடைய நிருபங்கள் எடுத்துக்கிட்டாலும் இல்லை பைபிளில் எந்த நிருபங்கள் எடுத்துக்கிட்டாலும் முன்பகுதியோடு தான் பின்பகுதியை கனெக்ட் பண்ணி பேசணுமே தவிர ஆதி ஆகமத்திலேருந்து இதை கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆதி ஆகமத்தை கனெக்ட் பண்ணணும்னாலும் முன்பகுதியோடு கனெக்ட் பண்ணி தான் ஆதி ஆகமத்துக்கு என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ முதல் அதிகாரத்தை நம்ம என்ன செஞ்சிடும், படித்தாச்சு. 3வது அதிகாரத்தில் கடைசியில் 14லிருந்து 21 வரைக்கும் ஒரு ஜபம் ஒன்று செய்கிறார். சரியா, இதுதான் கடைசி பகுதி. 3வது அதிகாரம் முடிய போகுது. இந்த 14லிருந்து 21 வரைக்கும் இருக்கிற இந்த ப்ரேயர் என்ன, எதை பற்றின ப்ரேயர் அப்படின்றத இந்த ஜபம் எதை பற்றியது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம், போன வகுப்பில் படிச்சிட்டோம். ஆனால் இந்த ஜபம் மீதி இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது இல்லையா,
மூணாவது அதிகாரத்தில் இது மூணாவது அதிகாரத்தினுடைய 14 to 21 வரைக்கும் இருக்குது. இந்த ஜபம் வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களோடு எப்படி தொடர்புடையது? இதில் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க்ஸ்னால் தெரியும்ல, இங்கே கிளிக் பண்ணால் இதோட ரிலேட்டடானது எதுவோ அங்கே போய் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஜபம் எதை பேஸ் பண்ணி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வேறு இந்த ஜபத்தில் சொல்கிறாரோ அதெல்லாம் ஏற்கனவே அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, பேசியிருக்கிறார். அதை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அது குறிப்போடு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். சரி, அப்போ இப்படி காலம் வந்து என்ன பண்ணுங்க, 3 காலமாக போட்டுக்கோங்க. இதில் வந்து கருத்து, ஜபத்தில் உள்ள கருத்து. இதில் 3ஆவது அதிகாரம் 14 to 21 வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன சொல்லியிருக்காரு. இங்கே முதல் 3 அதிகாரங்களில் இதை குறித்து என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இது வந்து ஜபத்தில் உள்ள கருத்து. அதை 3ஆவது அதிகாரம் 14 to 21 எந்த வசனங்களில் சொல்லியிருக்காரு, என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதே விஷயங்களை முதல் 3 அதிகாரங்களில் எங்கே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு முழு குடும்பம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா? முழு குடும்பம். இந்த குடும்பம் எங்கன்னா பரலோகத்திலும் இருக்குது, பரலோகத்திலும் இருக்குது, பூலோகத்திலும் இருக்குது. சரியா? பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பம் அப்படின்றது அந்த கருத்து. அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி நான் என்ன செய்கிறேன், ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அது பாருங்கள், 3ஆவது அதிகாரம் 14, 15 2 வசனங்களை வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. போதும். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் வந்து யாரை நோக்கி ஜோம் பண்ணுறேன், பரலோகத்துக்கும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்திற்கும் பேர் வருவதற்கு யார் காரணராக இருக்கிறாரோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி நான் என்ன செய்கிறேன், ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறார். இதை குறித்து ஏற்கனவே முதல் 3 அதிகாரங்கள் எங்கே எழுதியிருக்காரு. 1ஆவது அதிகாரம் 10, 11 வாசிங்க. ஆங்கிலத்தில் இருக்க மாதிரி நான் சொல்கிறேன், பட் தமிழில் நீங்கள் வாசிங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதுக்கு மேலே உள்ள வசனம் வாசிங்க. 9. ஆ 9லிருந்து அப்போ 9லிருந்து 11 9 to 11 அங்கே சொல்லியிருக்காரு. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே சகலமும் கூட்டப்பட வேண்டும். பரலோகத்திலும் பூலோகத்திலும் இனி பிரிவு இல்லை. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இனி என்ன இல்லை, சம்பந்தம் இல்லாமல் இருக்க போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஒருமைப்பாட்டு என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இனி பரலோகமும் பூலோகமும் தனித்தனி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இப்போது பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக என்ன செய்யப்படுது, கூட்டப்படுகிறது. ஒரே குடும்பத்திற்குள்ள என்ன செய்யப்படுது, இணைக்கப்படுகிறது. இனி மனிதன் கடவுளை என்ன செய்யலாம், கடவுளை சந்திக்கலாம். இனி கடவுளிடத்துல மனிதன் வரலாம். இனி கடவுளோடு மனிதனுக்கு ஒரு உறவு இருக்கிறது. அந்த பிரிவை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சரி செய்கிறார். இதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருந்துச்சு, இதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு அப்படின்றத அவர் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன செய்கிறாருன்னா முதல் அதிகாரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், முதல் அதிகாரம் 20, 21 வாசிங்க. மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. உன்னதங்களில் அப்படின்ற இடத்துலையும் அதே வார்த்தை தான் கிரேக்க மொழியில் போட்டிருக்கு, பரலோகங்களில், ஹெவன்லி ரெல்ம். சரிங்களா? உன்னதங்கள்ன்ற இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ரெல்ம், இந்த ஹெவன்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் இதே கான்செப்ட் தான் சொல்கிறார். உன்னதங்களில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்,
உட்கார வைத்திருக்கிறாரு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்கிறார்? தந்தருளுகிறார். இப்போ பல நாமங்கள் இருக்குது, பல அதிகாரங்கள் இருக்குது, பல வல்லமைகள் இருக்குது, பல கர்த்தத்துவங்கள் இருக்குது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம், ஒரு பெயர் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம பாட்டு பாடணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பற்றி தானே பாட்டு பாடணும். அந்த நாமம், அந்த பெயர் ஒரே பெயர், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெயராக என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த பெயர் கொண்டு பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் ஒரு குடும்பம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம். எந்த பெயர்? அப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்தையும் இணைத்த ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் யாரினால் வந்ததுன்னா, பிதாவாகிய தேவனால் வந்தது. அந்த பெயர் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயர். அந்த பெயருக்குள் ஒரே குடும்பமாக இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் எப்படி அவருக்கு கிடைத்தது என்பதுதான், எப்படி அவர் அவ்வளவு உன்னதமான நாமமுடையவர் ஆனார் என்ற ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் 1 அதிகாரம் 20-21 வாசிங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவராக உன்னதங்களிலே அவரோடு வலது பார்சத்தில் என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். சரியா? 2 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப இந்த ஜெபத்துல நம்ம புரிந்துக்க வேண்டியது என்னன்னா, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் அப்படின்னும் போது, பரலோகத்திலிருந்து இறங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்திலிருந்து இறங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, பரலோகத்துக்கே போக முடியாம இருக்கக்கூடிய மனு கூட்டத்தை, மரித்தவர்களா இருந்த நம்மளை அவருடைய மரணத்தினால காப்பாற்றி அவரோடு கூட நம்மை இணைத்து பரலோகத்திற்கு போகும்படியான ஒரு மார்க்கத்தை மட்டும் உண்டு பண்ணலை, அவரோடு கூட நம்மை உன்னதங்கள் என்ன செய்கிறார்? உட்கார செய்வதன் மூலம் என்ன செஞ்சிடறாருன்னா, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சிடுறாரு. ஒரே குடும்பமாக நம்மளை என்ன செஞ்சிடறாரு? மாற்றிடுறாரு. இந்த ஒரே குடும்பமாக நம்மளை மாற்றினார் இல்லையா? யாருடைய பெயர்? அந்த பெயர், அது யாருடைய பெயர்? இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நாமம். அந்த நாமத்தை கொண்டு ஒரு குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நாமத்திற்கு காரணராய் இருக்கிறவர் யாரு? தேவன். புரிஞ்சுங்களா? அதை தான் அவர் ஜெபம் பண்றார். இது அவர் புதுசாக சொல்லலை, ஏற்கனவே முதல் 2 அதிகாரங்கள் இதை பற்றி என்ன செஞ்சிருக்கிறார்? பேசியிருக்கிறார். அதை தான் இங்கே ஜெபிக்கிறார். இந்த லிங்க் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம அடுத்த கருத்துக்கு போகலாமா? யாருக்காவது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லையா? இப்போ நம்ம அடுத்த கருத்து போகலாம். சார், நான் ரொம்ப கீழே இறங்கிடுன்றதுனால இப்போ எழுதிட்டிங்கன்னா நான் அழிச்சிட்டு அடுத்து எழுதுறேன். இது வரைக்கும் எழுதிட்டிங்களா? வசனங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ என்னென்ன வார்த்தைகள் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்? 3 வார்த்தைகள் பார்த்தோம், அது எழுதலை. 3வது நாமம். என்னது? நாமம். இது 3 வார்த்தை. நாமம்னா பெயர். இந்த 3 வார்த்தையை தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். இந்த 3 வார்த்தையும் இந்த ஜெபத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சரியா? இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோன்றதை நீங்கள் அந்த வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் நான் கொடுத்த விளக்கத்தில் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம இதை அழிச்சிடலாமா? அடுத்த பகுதிக்கு போகலாம். ரைட். இப்போது 2வது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை இல்லையா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். என்னது? மகிமையின் ஐஸ்வர்யம். அவர் எவ்வளவு மகிமை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இங்கே அவர் ஜெபம் பண்றார். 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பில் இல்ல 15 மீதி வாசிங்க. 15ல இருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. அவ்வளவுதான். 15. அப்படியா? இந்த வார்த்தை மிஸ் ஆகுது. சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 14ல இருந்து வாசிச்சிட்டுங்களா? ஆமா, 14ல இருந்தே வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள
முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைவுபடவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அது எத்தனாவது வசனத்துல வருது? 19 வருது. ரைட். இங்கிலீஷ்ல வந்து 16லயே வந்துடும். அதனால தான் 3வது அதிகாரம் 19வது வசனம். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த மேல இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் என்ன செய்றேன்? ஜெபம் பண்றேன். அப்ப அதுக்கு மேல என்னென்னலாம் வாசிச்சோமோ அது அதுக்கு அடுத்து பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அடுத்து முக்கியமானது மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இதெல்லாம் நான் யாருக்குன்னா மீனிங் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையின் நிறைய பூட்டி வச்சிருக்காரு, அப்பப்போ எடுத்து செலவு பண்ணுவார், அப்படியா? மகிமையின் ஐஸ்வர்யம்னா புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மகிமை உள்ளவர், அறிவுக்கு எட்டாத அளவுக்கு நிறைந்த மகிமை உள்ளவர்னு அர்த்தம். மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையில் நிறைந்திருக்கிறவர், மகிமையில் பூரணமாக இருக்கிறவர், அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சரியா? ரிச்சஸ் ஆஃப் இஸ் க்ளோரி அப்படின்னா அவர் வந்து அவ்வளோ க்ளோரியில் அவ்வளோ ரிச்சாக இருக்கார். சரியா? மகிமையில் அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதில் குறைவே அவர்கிட்ட இல்லை, அவ்வளோ மகிமை உள்ளவர் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். சரி, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைய விஷயங்களை தேவன் நமக்கு தரணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்றாரு. இப்போ இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி நம்ம முதல் 3 அதிகாரங்கள் எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறோம்? 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வாசிங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும். சரி, இப்போ தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, கைண்ட்னஸ், கிரேஸ், அப்புறம் மர்சி. கிருபை, இரக்கம், தயவு. ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் கிருபை, இரக்கம், தயவு, இதில் நிறைந்தவர் தான் யாரு? தேவன். தேவன் 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 அவருடைய மகிமையே இதுதான். என்னது? கிருபையும். எப்படி சொல்றாரு அவர் தன்னுடைய மகிமையை? யாத்ராகமத்தில் எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. யாத்ராகமம், இங்க ஒரு கை வச்சுக்கோங்க, நிறைய யாத்ராகமத்துக்கு போகலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு மோசே என்ன கேக்குறாரு? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிக்கணும் கேக்குறாரு. ஆனா கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு? அதற்கு அவர், என்னுடைய நன்மையை போட்டது, என்னுடைய நன்மையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து, என்னுடைய நன்மையை எல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமா, என்னென்னலாம் சொல்றாரு? இந்த நன்மையில என்னென்னலாம் சொல்றாரு? கிருபையாய் இருக்கிற சித்தமா இருக்கிறனோ கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு? சொல்றாரு. சொல்லிட்டு வாசிங்க, அப்படியே திரும்ப தொடர்ந்து வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். போதுமா? போதும். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், இதுதான் தேவனுடைய நன்மை. அதாவது இட்ஸ் ஈக்குவல் டு தேவனுடைய மகிமை. என்னங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மோசே என்ன கேள்வி கேட்கிறாரு, கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு?
எனக்கு உங்க மகிமையை காண்பியும்னு கேட்கிறாரா? அப்போ கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு? நான் என் நன்மை எல்லாம் உனக்கு உண்பதாக என்ன செய்வேன்? கடந்து போக பண்ணுவேன். அப்ப தேவனுடைய மகிமை இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய நன்மை. அந்த நன்மையில என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றாரு? இரக்கம், கிருபை. சரியா? தயவுன்ற வார்த்தை அங்க இல்ல, பட் தயவும் அதுல இருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்ல தயைன்றதும் போட்டிருக்கு. ஆக மொத்தம் என் தயை எல்லாம். ஓகே, அப்ப கவனிங்க, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, இதுதான் தேவனுடைய நன்மை, இதுதான் மகிமை. அப்ப இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்னாலும், மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்னாலும் அது என்னதான் அர்த்தம்? நம்ம மகிமைனா பயங்கர லைட் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? மகிமைனா நம்ம எல்லாரும் எப்பவுமே என்ன பண்ணிடுவோம்? தலைக்கு பின்னாடி ஒரு லைட் எரியணும், அதுக்கு பேர் தான் என்னது? மகிமை. அப்படி இல்லை. தேவன் வந்து மகிமை உள்ளவர்னா ஏன் மகிமை உள்ளவர்? ஏன்னா அவர் நல்லவர். அவர் யாரு? நல்லவர். அவருடைய நன்மை, அவரிடத்துல நன்மை இருக்கிறது. நன்மையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். என்னென்னலாம் இருக்குது அவர்கிட்டனா? கிருபை, இரக்கம், தயவு. அதை யார் மேலெல்லாம் அவர் காமிக்கணும்னு நினைக்கிறாரோ யார் மேலனாலும் என்ன செய்வார்? காட்டுவார். எனக்கு ஒருத்தர் மேலே கிருபையாக இருக்கணும்னு சித்தம்னா நான் கிருபையாக இருப்பேன், நான் இரக்கமாக இருக்கணும்னு சித்தம்னா இரக்கமாக இருப்பேன் அப்படின்றார். நான் தயவு, ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, நான் தயால குணனா இருக்க நீ என்னை வன்கண்ணன் ஆக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தயவு காட்டணும்னு நினைச்சேன்னா நான் காட்டுவேன். அப்போ தேவன் நல்லவர் அப்படின்னா அவரிடத்தில் நன்மை இருக்கிறதுன்னு அர்த்தம். அதில் என்னென்னலாம் இருக்குது? அவரே அவரை பற்றி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. அவருடைய மகிமையை பற்றி அவர் சொல்றாரு மோசே கிட்ட. அப்போ என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நன்மையெல்லாம் உனக்கு உண்பதாக நான் என்ன செய்வேன்? கடந்து போக பண்ணுவேன். அந்த நன்மையில் என்னென்னலாம் இருக்கு? கிருபை, இரக்கம், தயவு. அப்போ இப்போ அப்படியே நம்ம எபேசியர் திரும்ப வந்துருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, பிரதர் நீங்க இரக்கத்தில் கிருபையில் ஐஸ்வர்யம் தானே எழுதியிருக்கீங்க. ஆனா நம்ம வாசிச்ச வசனத்துல என்ன இருக்குது? 1:7 சாரி, மகிமையின் ஐஸ்வர்யம் தானே எழுதியிருக்கீங்க. நீங்க 1:7 வந்து என்னன்னு போட்டிருக்கு? கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி தானே இருக்குது. அப்போ மகிமைக்கு எப்படிங்க அந்த வசனத்தை இங்க போடுவீங்கன்னு கேட்டா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அவருடைய மகிமையில என்னென்னலாம் இருக்குது? கிருபை, இரக்கம், தயவு. இது மூணுத்துல எங்கெங்கெல்லாம் இந்த வசனம் வந்தா இது எல்லாத்தையும் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அது என்னது? அவருடைய மகிமை. தேவன் ஏன் மகிமை உள்ளவர்னா அவரிடத்துல இது நன்மை இருக்கிறது. மனுஷன் ஏன் மகிமை அற்றவன்னா அவனிடத்துல நன்மை இல்லை. இப்ப தேவன் இந்த மகிமையை யார்கிட்ட கொடுக்கிறாரு? அதுதான் லெசன். அந்த நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னா நம்ம கிட்ட எதை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அன்பையும், அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்காரு. அவருடைய நன்மையை நம்ம கிட்ட ஷேர் பண்ணி இருக்கிறாரு. அப்படின்னா தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. பதவியில உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அது உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த உயர்த்தி வைக்கப்பட்ட மனிதனுக்குள் தேவனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த மகிமை வந்து அவருடைய நன்மை. இதை தான் நம்ம யாத்ராமத்தில் என்ன செஞ்சுக்கிறோம்? புரிஞ்சிருக்கோம். சரி, இப்போ இந்த டவுட் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இந்த டிஃபரன்ஸ் 1:7 மறுபடியும் வாசிங்க. சரி, அப்போ மகிமையின் ஐஸ்வர்யத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது? கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபை. ரெண்டாவது 1:18 வாசிங்க. நமக்கு தேவன் தந்திருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அடுத்து என்ன பார்க்கிறோம்? கிருபை, சுதந்திரம். என்னது? சுதந்திரம். சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? விடுதலை கிடையாது, சொத்து. நமக்கு தேவன் வைத்திருக்கிற சொத்து, அதுக்கு மகிமையின் ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் 2:7 வாசிங்க. ஆறுல இருந்து வாசிங்க. 2:6 நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். மறுபடியும் அந்த கிருபை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக வாசிக்கிறோமா? அதுக்கப்புறம் 2வது அதிகாரத்துல தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அது அந்த வசனம் எங்க வருது?
அதான் 2ல இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயின்ற வசனம் எங்க வருது? 4 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஸோ 2, 4, 2, 6, 6, 7 போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா இந்த மாறி மாறி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், தயவுள்ள சித்தம். அப்போ கிருபை, இரக்கம், தயவு தான் தேவனுடைய நன்மை. அந்த தேவனுடைய நன்மை தான் தேவனுடைய மகிமை. இந்த மகிமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது மகிமையில் ஐஸ்வர்யம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்க முடியாது. கிருபையில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், தயவுள்ள சித்தத்தினாலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். ஸோ இந்த தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பை மனித மூளையினால என்ன செஞ்சிட முடியாது. முற்றிலுமாய் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்துட்டேன் என்று சொல்லி அக்குவேர ஆணிவேராக பிரித்து விட்டேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் நிறைந்தவராக இருக்கிறதுனால அந்த ஐஸ்வர்யம்ன்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 3வது அதிகாரம் நம்ம வாசிச்ச 14ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா கடைசியில் அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி மேலே சொல்லி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்பனா என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய மகிமையை தேவன் நமக்கு தர வேண்டும் என்பது யாருடைய விருப்பமா இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பமா இருக்குது. அது தந்திருக்கிறாருன்னு கேட்டால் ஆமாம் தந்திருக்கிறாரு. அதற்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாரு அதுதான் அடுத்த கருத்தாக அவர் என்ன செய்கிறார், சொல்றார். சரிங்களா? அடுத்த கருத்தாக சொல்றார். இது புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை அழிச்சிட்டு அடுத்த ஜெபத்தில் அடுத்த கருத்துக்கு போகலாம். சரி, இப்போ ஜெபத்தில் அடுத்த கருத்துக்கு போகிறோம். இதில் நிறைய வார்த்தைகள் வருது. ஆனால் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விசுவாசிகளின் அதாவது பிராக்கெட்டில் சபைன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அது தனி மனிதனுக்குள்ளது அல்ல. விசுவாசிகளின், போன வாரமே நம்ம அதை பார்த்துட்டோம். இது எதுவுமே தனி மனிதனுக்குள்ளது அல்ல. ஒட்டுமொத்த சபையின், கார்ப்பரேட், ஒருமை அல்ல இல்லையா, கூட்டு மனப்பான்மை அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம போன வாரம் சொன்னோம் இல்லையா. சபை, விசுவாசிகளின் அல்லது சபை விசுவாசிகளின் இதயத்தில் ஆவியானவரின் வாசம் அல்லது விசுவாசிகளுடைய இருதயத்தில் ஆவியானவர் வாசம் செய்தல். இதுதான் கருத்து. சரிங்களா? இது அந்த ஜெபத்தில் அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? அதே 3வது அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை உங்க எல்லாருடைய உள்ளான மனுஷன்ல தேவனுடைய ஆவியினாலே வல்லமையா நீங்க என்ன செய்யணும், பலப்படணும். அப்ப தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களுக்குள்ள வாசம் செய்கிறது குறித்து அவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்றார். இதுதான் கான்செப்ட். அதுல என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் ஜெபிக்கிறார் அப்படின்றத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற 3 முக்கியமான விஷயம். வல்லமை இல்லையா, பலம் எல்லாம், பலப்படுதல் இல்லையா, கரெக்டா, அப்புறம் ஆவியானவர். இந்த 3 வார்த்தை வருது இல்லையா. இதுதான் கான்செப்ட். அதுல இப்போ அது என்ன வசனத்துல வாசிங்க? 3வது அதிகாரம் 16. இந்த ஜெபத்துல அவர் ஜெபம் பண்றார் இல்லையா. வல்லமை, பலம். யாருடைய வல்லமை, யாருடைய பலம்? ஆவியானவருடைய பலத்தினால் நீங்க வல்லமையா என்ன செய்யணும், ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறதுனால நீங்க வல்லமையா என்ன செய்யணும், உள்ளான மனுஷன்ல பலப்படணும். இதான் அது ஜெபம் பண்றாரு. இதுல இப்ப முதல் 3 அதிகாரங்களுக்குள்ள இதை பத்தி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? முதல் அதிகாரம் 18ல இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. பலம், சத்துவம் ரெண்டும் ஸ்ட்ரென்த் தான், ஒரே வார்த்தை. பலத்த சத்துவத்தின் வல்லமை, மைட். சரிங்களா? பலத்த சத்துவம், ஸ்ட்ரென்த்து, மைட்டு, பவர் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. சரி, பலத்த சத்துவத்தின் வல்லமை வருதா? வாசிங்க. பலத்தின் சத்துவத்தின் வல்லமை.
பாருங்க, வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இந்த வார்த்தையெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? பயன்படுத்துறாரு. இது எல்லாம் யாருனால வருது? பரிசுத்த ஆவியானவர்னால் வருது. அடுத்து 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையால். அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை பலத்த சத்துவத்தின் வல்லமையாக பலப்படுத்தி இருக்கிறார். அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையினால ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு ஊழியக்காரனா என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து சொல்கிறார். இப்போ ஒரு தனி அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ளான மனுஷன்ல அவர் எப்படி பலப்பட்டார்ன்றதை பத்தி பேசுறாரு. நமக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு? நீங்கள் உள்ளான மனுஷன்ல, ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே சபையாக உள்ளான மனுஷன்ல வல்லமையான செய்யணும், பலப்படணும். அப்படி பலப்பட்டதுனால ஒரு மனுஷன் என்னவா மாறினாராம்? அவர் தன்னை தானே சொல்றாரு, என்னவா மாறினாரு? இந்த சுவிசேஷத்துக்கு நான் என்னவாயிட்டேன்? ஊழியக்காரன். அப்போ சுவிசேஷ வேலையை நான் செய்யறதுக்கு நான் பலத்த சத்துவத்தின் வல்லமையால என்ன செய்யப்படணும்? பலப்படணும். தேவனுடைய ஆவியினால நிறையணும். அவர் என்னை பலப்படுத்தணும். அப்பொழுது நான் அவருக்காக என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். தேவனுடைய ஆவியினுடைய வல்லமையினால் பலப்படாமல் தன்னுடைய சொந்த பலத்தினாலே ஒருவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கோ, கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கோ, கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவேன் என்று கிளம்பி வரும் பொழுது அந்த மனிதன் தோற்று போவான். அது தேவனுடைய ஊழியமாக என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு மனிதனை தேவன் உள்ளான மனுஷன்ல பலப்படுத்தும் போது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்காக கிரியை செய்யக்கூடியவனாக மாறுகிறான். சரி, அதுதான் இப்போ நம்ம வாசித்தோம். இப்போ இன்னொரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்கணும். உள்ளான மனுஷன் அப்படின்னும் போது நம்மை குறிக்கிறது இல்லையா? என்னுடைய ஆவியை குறிக்குது இல்லையா? கரெக்டா இல்லையா? என்னுடைய ஆவியை குறிக்குது. இப்போ பாருங்க, இன்னும் 2-3 வசனங்களை வாசிக்க போறோம். 1வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அப்போ உங்களுடைய உள்ளான மனுஷன்ல ஞானத்தையும் தெளிவையும் தரக்கூடிய ஆவியை தேவன் என்ன செய்யணும்? தரணும். எதுக்குன்னா கீழே சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் புரிந்து கொள்வதற்கு. சரியா? ஞானத்தையும் தெளிவையும் தரக்கூடிய ஆவி. இது பரிசுத்த ஆவியானவர்னா இருந்தாலும் இந்த இடத்துல அந்த ஆவின்றது என்ன அர்த்தம்னா வாஞ்சையை குறிக்குது. நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறையும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்னா ஞானம், தேவனுடைய ஞானத்தையும் தேவனால் நாம் தெளிவுபடுவதற்கும் நாம் விரும்புவோம். நம்ம என்ன செய்வோம்? விரும்புவோம். நம்முடைய ஆவியில நம்ம ஆசைப்படுவோம், வாஞ்சிப்போம். நமக்குள்ள இருந்தே அதை நம்ம என்ன செய்வோம்? வாஞ்சிப்போம். இதுக்கு பேசிக்காக தேவை என்னன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கிறது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1வது அதிகாரம் 17வது வசனம். அதுக்கப்புறம் பாருங்க 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே. பாருங்க, இப்போ மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த 2 ஜனத்தாரும் ஒரே ஆவியினால பிதாவின் இடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரே ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த பிரிவுகளில் இருந்த ஜனங்களை ஒன்றிணைத்து தேவனிடத்துல சேருவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஏற்படுத்தி தர்றாரு. அது 1:17 வாசிக்கிறோம். அடுத்து 2:18 வாசிக்கிறோம். 2:18 வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்து பாருங்க 2:22 வாசிங்க. 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுமாக நாம ஒரே தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக நம்ம கூட்டி கட்டப்படுவது யாருனால? பரிசுத்த ஆவியானவர். ஏன் ஆவியானவருடைய வேலை என்ன செய்யறாருன்னா இணைக்கிறார். இப்பதானே மேல வாசிச்சோம். மேல என்ன வாசிச்சோம்? இருதிறத்தாரையும் ஒன்றாக இணைத்து. அப்ப ஆவியானவர் பிரிக்கிறது இல்ல, ஆவியானவர் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். இது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா 4வது அதிகாரத்தின் துவக்கத்திலே இதை பத்தி நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படிச்சதுல பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்னென்ன புரிஞ்சுது? ஆவியானவர் நமக்குள் நிறைகிறார், அவர் வாசம் செய்கிறார், அவர் நம்மை வல்லமையாய் பலப்படுத்துகிறார் இல்லையா? அவருடைய சத்துவத்தை நமக்கு தராரு, தேவனுடைய ஞானத்தையும் தெளிவையும் நமக்கு என்ன செய்யறாரு? தருவதற்கு நம்முடைய ஆவியோடு இடைப்படுகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்? இணைக்கிறார், ஒன்றாக இணைக்கிறார். பிரிவுகள் இல்லாமல் ஒன்றாக என்ன செய்கிறார்? இணைக்கிறார். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
அப்போ தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் இருப்பதற்கு நம்மை ஒன்றிணைத்து ஒவ்வொரு கல்லாக இணைத்து கட்டுகிற வேலையை யார் செய்கிறா? ஆவியானவர் செய்கிறார். இப்போ அவர் ஜெபம் பண்றாரு. 3ஆவது அதிகாரம் 16 வாசிங்க. நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும். நம்ம 4 ஜெப குறிப்புகளை பார்த்தோம் இல்லையா? அதுல முதல் ஜெப குறிப்பு இதுதான். என்னது? நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். அது இல்லைன்னா மீதி இருக்கிற 3மே நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காதுன்றத போன வாரம் நம்ம தெளிவா என்ன செஞ்சோம்? படிச்சோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லை. பரிசுத்த ஆவியானவரில் நிறைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உட்காந்து ஜோம் பண்ணி கப்ப கப்ப கப்பன்னு ஆடி எர்த்வேக் வர மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்து சவுண்டு போட்டு லைட்டெல்லாம் அடித்து நம்முடைய நாக்கை நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்டுறதுக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர் நிறைதல் அப்படின்னு வேதவசனம் எங்கேயும் சொல்லவில்லை, ஒரு இடத்திலும் இல்லை. பரிசுத்த ஆவியில் நிறைதல்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவரினால் நாம் ஆட்கொள்ளப்படுதல் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தல். எப்படி ஒரு டம்ளர், இப்போ இந்த பாட்டில் எம்டியாக இருக்குது, கரெக்டாக? இதை நீங்கள் வாட்டர் பாட்டில்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாலுமே இது வாட்டர் பாட்டிலா? இதுக்கு இப்போதைக்கு பிளாஸ்டிக் பாட்டில். இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மேலே இவ்வளோ தூரம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிட்டீங்க. இப்போ டேபிளில் இந்த பாட்டில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜூஸ் இருக்குது எடுத்துன்னு வான் தான் சொல்லுவீங்க. ஜூஸ் பாட்டில் இருக்குது எடுத்துன்னு வான்னு சொல்லுவீங்களா? அவ்வளோ தெளிவாக சொல்லுவீங்களா? ஒருத்தங்கள்ட்ட எப்படி சொல்லுவீங்க? நிதிஷே ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்கு எடுத்துன்னு சொல்லுவீங்க. ஃப்ரிட்ஜை திறந்து ஜூஸே காணும், வாட்டர் பாட்டில் தான் இருக்குதுமா, ஜூஸை காணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவனை? அடாடே, அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குது? ஜூஸ் இருக்குது. உனக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்குள்ள ஜூஸினால் நிறைத்து வைத்திருக்கிறேன், அந்த ஜூஸை நீ வந்து பிளாஸ்டிக் பாட்டிலோடு எடுத்துக்கொண்டு வா, எப்படியா சொல்லுவீங்க? இப்போ ஜூஸ் எடுத்துன்னு வானா அவன் எப்படி எடுத்துன்னு வருவான்? ஜூஸை தனியாக ஊற்றி கையில் எடுத்துன்னு வருவானா? பாட்டிலோடு தூக்கிட்டு வருவான். அப்போ இதுக்குள்ள என்ன பொருளினால் நிறைந்திருக்கிறதோ அந்த பொருள் தான் இந்த பாட்டிலை ஆட்கொள்ளுது, கரெக்டா? அப்போ இப்போ வரைக்கும் இது வந்து எம்டி பாட்டில். இதில் எதை ஊற்றினாலும் அதுவாக இது மாறிடுது, கரெக்டா? அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது இந்த பாட்டில். இனி இந்த பாட்டில் அதனால தான் அடையாளப்படுத்தப்படுது. இதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியினால் நிறைதல். இப்போ நான் எம்டி பர்சன், செத்து போனவன், என்னை உயிரோடு எழுப்பிட்டாரு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறாரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நீரே என்னை ஃபுல்லாக என்ன செஞ்சிருங்க, நிரப்பிடுங்கன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன முழுசாக அண்டர்டேக் பண்ணிட்டாருன்னா, இன்னையிலிருந்து நான் அல்ல, தேவன் எனக்குள்ள வாழ்றதுனால கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருன்னு பவுல் சொல்ற மாதிரி என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆவியானவர் தனி கிடையாது, அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். அதனால கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருன்னு என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். நான் எம்டி வாட்டர் பாட்டில் இல்லை எம்டி பாட்டில், இப்போ கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அப்போ ஆவியினால் நிறைதல்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளியில காட்டுவதற்காக தேவனுடைய உயிர் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? இருக்குது. அதனால் நான் முழுசா நிறையும் பொழுது நான் இன்னும் ஒரு கிறிஸ்துவின் அடையாளமாக நான் என்ன செய்றேன்? மாறுறேன். என்னை பார்க்கிறவர்கள் இனிமேல் இந்த பாட்டில் ஃபுல்லா ஜூஸ் இருந்ததுன்னா இதை பார்க்கிறவர்கள் ஜூஸை தான் பார்ப்பார்கள், பாட்டில பார்க்க மாட்டாங்க. ஜூஸ் எடுத்துனுவானா திறந்து இந்த பாட்டில தான் எடுத்துன்னு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாட்டில யாரும் பார்க்கறது இல்லை, இதுக்குள்ள இருக்கிற ஜூஸை தான் என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. அது காலி ஆயிடுச்சுன்னா, டே பாட்டில் காலி ஆயிடுச்சுடா, திரும்ப ஜூஸ் என்ன செய்ய? உள்ள ஊத்து. அப்போ உள்ள இருக்கிற பொருள் காலினா இதுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. அப்போ இது எதினால் நிறைந்திருக்கிறதுன்றதான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் திரும்ப சொல்றேன், இந்த ஜெபத்துல பரிசுத்த ஆவியினால உள்ளான மனுஷன்ல நம்ம வல்லமையா பலப்படாம இருந்துட்டோம்னா மீதி எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது. புரிஞ்சுச்சிங்களா? அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைதல்னா என்ன அர்த்தம்? அதனால வெளியில ஒரு சிம்டம்ஸ் காமிக்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியினால் நிறைதல்னா கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளியே காட்டுவதற்காக தேவனை எனக்குள் முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ண அனுமதிக்கிறது. தேவனை நம்ம முழுசா அண்டர்டேக் பண்ணிக்கிறதுக்கு என்னை நான் தேவனிடத்துல தாழ்த்துவது. இதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியினால் நிறைதல். இதுக்கு தனியா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தனியா ஜெபம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தாவே இந்த நாள் முழுதும் நீர் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்க, என் மாம்சம் வெளியே வராமல் என்ன செய்யுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டா அவரே ஆட்டோமேட்டிக்காக உங்களை என்ன செய்வார்? கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் கண்ட்ரோல் பண்ணும்போது வேண்டாம் இதை பண்ணாதேன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம்,
அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இந்த மார்வெல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்களெல்லாம் கவர்றதுக்கு நிறைய காமிக்ஸ் பண்ணுவாங்க. மார்வெல் காமிக்ஸ், டிசி காமிக்ஸ், இது 2 தான் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த காமிக்ஸில் ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூல் லைப்ரரியில் முதற்கொண்டு கிடைக்கும். இதில் தான் இந்த ஹீ மேன், சூப்பர் மேன், இந்த அயன் மேன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி பசங்க போட்டுட்டு சுற்றுறாங்கல்ல, ஸ்பைடர் மேன், இதெல்லாம் வந்து திரைப்படமாக இப்போ வந்துருச்சு. ஆனால் முற்காலத்தில் திரைப்படமாக இல்லை. அப்போல்லாம் வந்து கார்ட்டூன் கேரக்டர் டிவியில் வரும். எங்கள் வீட்டில் டிவி இல்லாதனால தான் நாங்கள் வந்து ஸ்கூலில் போய் அந்த காமிக்ஸ் புக்கு லைப்ரரியில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன செய்வோம், வாசிப்போம். அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வெனம். என்னது? வெனம். யார் அந்த வெனம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கியா? வெனம் அப்படின்ற கேரக்டர் என்னன்னா, ஒரு ஒரு பூச்சி அந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே போயிடும். அந்த பூச்சியினால் இவன் கண்ட்ரோல் ஆகும்போது இவன் என்ன செய்கிறான்னு இவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும், காதில் ஏதோ சத்தம் கேட்கும், இவன் போயிட்டே இருப்பான், தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சவுண்டு கேட்கும். டக்குன்னு என்ன செய்வான், இவன் கைக்கு தண்ணி எடுத்து அப்படி குடிச்சிடும். அப்போ தான் ஏய் நான் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே, யார் இது என்கிட்ட பேசுறது அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுப்பான், ஓஹோ எனக்குள்ள ஒரு பூச்சி கடிச்சு அந்த பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பான். இவனுக்கு என்னன்னா எப்படியாவது அந்த பூச்சி சொல்றதை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த பூச்சிக்கு என்னது, அந்த பூச்சி நினைக்கிறத அது செய்ய வைக்கணும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? இவன் போராட்டமே இதுதான். இதே நான் புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது தான் நான் சொல்றேன். இப்போ பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிறாரு, நாமளும் நமக்குள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடாத, பார்க்காத அப்படிம்பாரு. நம்ம என்ன பண்றது, ஷூ அப்படின்னு பார்க்கறது, அப்படின்னு பேசுறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், வேணாம்பா ரொம்ப பேசிட்ட, சாஃப்ட் பண்ணு, மன்னிப்பு கேளு. என்ன சார் அது எப்படி நான் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு நம்ம இந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் ஓவரா நம்ம எகிரிட்டு இருந்தோம்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ம நிறையலன்னு அர்த்தம். நம்ம எகிரவே மாட்டேன்றோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம முழுசா என்ன செஞ்சிருக்கிறாரு, நிரப்பி இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. புரிஞ்சுதுங்களா? இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சுக்கு போகும்போது அந்த தலையில கை வைக்கும் பொழுது வைப்ரேஷன்ல வாயில நாக்கு பலவிதமா டான்ஸ் ஆடி என்னென்ன சப்தங்கள்லாம் வருதோ அதெல்லாம் வந்துடும். வெளியில வந்த உடனே இந்த வாயில என்னென்ன சப்தங்கள்லாம் வரும், பல கிராமர் வெளியே வரும், இங்கிலீஷ் தமிழ் எல்லா கெட்ட வார்த்தையும் வரும் இல்லையா? அப்போ அந்த மனுஷன் பரிசுத்தாவியில் நிறைஞ்சவனா இல்லை, அது மீனிங் அல்ல. பரிசுத்தாவியில் நிறைவதுன்னா நான் அல்ல, யார் நிறைஞ்சிருக்கணும், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த வெனம் கான்செப்ட் புரியுதா? இதுதான் நம்முடைய லைஃப். இதுல என்ன பிரச்சனைனா பரிசுத்தாவியானோட சத்தம் உங்களுக்கு கேட்குதான்றதான் பிரச்சனை. கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரிசுத்தாவியானவர்ல நீங்க நிறையவே இல்லைன்னு அர்த்தம். இல்ல பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஒப்பு கொடுத்தல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னது, ஒப்பு கொடுத்தல். கர்த்தருக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை இனிமேட்டு பார்த்துப்பாருன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும், வரும். அது அந்த எண்ணத்திற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்வதை கேட்டு கேட்டு என்ன செஞ்சுக்கணும், செஞ்சுக்கிட்டு. அவர் எங்க இருந்து சொல்வாரு, போயிட்டே இருக்கும்போது தண்ணி எடுத்து குடி அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் நமக்கு நாம வாசிக்கிற வசனங்கள்ல இருந்து நினைப்பூட்டுவார். நீங்க வாசிக்காத வசனங்கள்ல இருந்தாலும் அவங்களை என்ன செய்ய மாட்டாரு, நினைப்பூட்ட மாட்டார். ஒண்ணு நீங்க வாசிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். நீங்க வாசிச்சிருக்கணும் இல்லை கேட்டிருக்கணும், அந்த வசனங்களை உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். அதனாலதான் நிறைய வசனங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்ப எப்படி உள்ளான மனுஷன்ல அதிகமா பலப்படுறதுன்னா நிறைய படிக்கணும். நிறைய படிக்க நிறைய போய் உள்ள உட்காரும். அப்போ எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற நிலைமையிலும் வசனங்களினால் தேவன் நம்மோடு கூட என்ன செய்வார், இடைப்படுவார். அப்படி இடைப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆள்கை கீழே நம்ம நடப்போம். சரிங்களா? இதுதான் மூன்றாவது முக்கியமான கருத்து. அதுக்கடுத்து இன்னும் 2 இருக்கு, இன்னும் 3 4 இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானா இல்லை இன்னும் ஒன்று பார்த்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. என் வாட்சில் முடிஞ்சிச்சு, பட் அந்த கிளாக்ல இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன். அது பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ வந்து எத்தனை கருத்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு? அந்த ஜெபத்தில் 3 கருத்து பார்த்துருக்குறோம். அந்த 3 கருத்துக்கும் ஏற்கனவே அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணதான் இப்போ ஜெபம் பண்ணுறாரு. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்காருன்றதை அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு முடிஞ்சா நம்ம 4வது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரத்தில் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானா எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா எல்லா அதிகாரத்தையும் முதல் 3 அதிகாரங்களும் ஒரு தடவை என்ன செய்யுங்க, படிங்க, வாசிங்க. சரிங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபிப்போம்.